ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மெரினா கடற்கரை முழுவதும் ஏன் சென்னை கடலோர பகுதிகள் முழுவதுமே எண்ணூர் தொடங்கி கிட்டத்தட்ட திருவான்மியூர், பாலவாக்கம், நீலாங்கரை வரையில ஒரு பெரிய எண்ணெய் படலம், ஒரு கருப்பு நிறமான படலத்தை நாம் கடலில் காண முடிகிறது. பல இடங்களில் அது கரை ஒதுங்கி மணலிலும் கூட கருப்பு படலங்கள் இருப்பதை காண முடிகிறது. பல கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளன. பல ஆமைகள் உயிரிழந்து கடலோரமாக ஒதுங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மீனவர்களால் மீன்பிடிக்க செல்ல முடியாத சில இடங்களில் நிலை இருக்கிறது. அப்படியே சென்று திரும்பி வந்தாலும் அந்த மீனை யாரும் வாங்க மறுக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மீனவர்களுடைய கூக்குரலை பார்க்கிறோம். ஜனவரி 28ஆம் தேதி நேர்களே நடந்த ஒரு கப்பல் விபத்து, அதை தொடர்ந்து இன்று பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், அரசு இந்த எண்ணெய் கசிவை சரியாக கையாண்டு இருக்கிறதா என்ற கேள்வி. இதுக்கு விஞ்ஞான பூர்வ முயற்சிகளில் நாம் ஈடுபடவில்லையா? இன்றும் கூட பல விமர்சனங்கள் வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த எண்ணெய் பக்கெட்டுகள் மூலமாக அள்ளப்படுகிறதே, வேற எந்த உபகரணமும் நம்மிடம் இல்லையா என்ற கேள்விகள் பரவலாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் கேட்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த கச்சா எண்ணெய் கசிவு, இந்த படலம் என்பது ஒரு விபத்தாக நேர்ந்திருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து அடுத்த 7 நாட்களில் நாம் அதை கையாண்ட விதம் சரியாக இருந்திருக்கிறதா? அரசுகளுக்கு இது பற்றிய புரிதல் நிஜமாகவே இருக்கிறதா? அல்லது இது முதல் முறை நம்மை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் ஒரு அரசிடமே ஒரு புரிதல் இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோமா? விஞ்ஞானபூர்வமான முயற்சிகள் இல்லையா? இதை தவிர ஒரு எண்ணெய் படலம், ஒரு இத்தனை டன் எண்ணெய் நம் கடலில் கொட்டியிருக்கிறது என்பது போன்றதற்கே நாம் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு விமர்சனங்கள் எழுமையானால், நாளை ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர், ஒரு அணுமின் நிலையங்கள், 2 அணுமின் நிலையங்களை தமிழகம் கொண்டிருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் பெரிய பிரச்சனைகள் வருமையானால் அதை எதிர்கொள்ள நாம் நிஜமாகவே தயாராக இருக்கிறோமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த விஷயத்தை சுற்றி எழுந்திருக்கின்றன நேர்களே. பெரு விபத்துகளை சமாளிக்க தமிழகம் நிஜமாகவே தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை அடிப்படையாக வைத்து இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சமூக ஆர்வலரும் இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கசிவு விவகாரத்தில் தன்னார்வலராக அங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல பூவிலரின் நண்பர்களை அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பட் நான் முதல்ல திரு அருண் அவர்கள்ட்டையும் திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்டையும் ஒரு அடிப்படை புரிதல் பெற்றுக்கலான்னு விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி, எண்ணெய் கொட்டிருக்கு கடல்ல அப்படிங்கிறது அடிப்படையா தெரியும். பட் அதை தாண்டி இந்த டிசாஸ்டருடைய மேக்னிடியூட் என்ன, இதனால நாளைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். திரு சுந்தரராஜன், உங்களிடம் தொடங்கி, இது எந்த ஆயில் ஸ்லிக், ஆயில் ஸ்பில் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னங்கிறது எளிமையா விளக்க முடியுமா? அதாவது 7 நாட்களுக்கு முன்னால் எண்ணூர் துறைமுகத்தில் ஒரு கப்பல் எல்பிஜி டேங்கர் கொண்டு வந்த கப்பலும், இன்னொரு கப்பல் க்ரூட் ஆயில் ஏற்றிருந்த கப்பலும், இந்த 2 கப்பலும் மோதிக்கொண்டதில் அந்த க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு போன கப்பலில் அந்த டேங்க்கில் ஓட்ட வச்சுருக்காங்க, பைப்பில் ஓட்ட வச்சுருக்காங்க, ஏதோ அந்த க்ரூட் ஆயில் எடுத்து போன கப்பலில் அது பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஆயிலெலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த க்ரூட் ஆயிலோட காம்பனன்ஸே ரொம்ப ஒரு ஹைலி டாக்ஸிக்கான காம்பனன்ஸ், PAHன்னு சொல்லுவாங்க, பாலி ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க, அக்ரலிக் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. அது க்ரூட் ஆயிலில் அதிகமாக இருக்கும். அது கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெயில் அதிகமாக அந்த PAH காம்பனன்ஸ் இருக்கும். அது ரொம்ப டாக்ஸிக், ரொம்ப ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பொருள் அது. ஸோ அப்போ அந்த பொருள் மரைன் என்விரான்மெண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறது நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ இதில் நமக்கு உள்ள பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இன்னைக்கு அந்த பிரைவேட் கப்பல் கம்பெனிக்காரங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த விபத்து ஏற்பட்டு அவர்கள் அந்த கப்பலை எண்ணூர் துறைமுகத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு 2 நாள் காத்துருக்காங்க. நம்ம அந்த பிரச்சனைகளுக்குள்ள வருவோம். பட் நான் அந்த சயின்ஸ் மட்டும் முதற்கட்டமா அது என்ன பண்ணும்னா, மெரைன் என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணும்னா, முதல் விஷயம் டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் சொல்லுவாங்க. அந்த கடல்ல இருக்கக்கூடிய உயிர் வளி இருக்குல்ல, ஆக்சிஜன் இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் தான் தண்ணியில் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் தான் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கும். அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் கண்டது குறையும். அப்போ கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். 1. 2வது ஹைப்போதெர்மியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்வாழ் உயிரினங்களுக்கு இயற்கையோட பரிணாம வளர்ச்சியில் பரிணாம மாற்றத்திலிருந்து சில கூறுகள், உடல் கூறுகள் இருக்கும். அந்த உடல் கூறுகள் எதுக்குன்னா, அந்த குளிர்ந்த நீர் படும் போது அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அந்த உடல் கூறுகள் இருக்கும். அது சில இதில் இருக்கும். இந்த ஆயில் மிக்ஸ்னால அது கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிடும் கண்டிப்பாக. 3வது முக்கியமான விஷயம் தெரியாமல் கடல்வாழ் உயிரினங்கள் இந்த தண்ணியை குடிச்சிடும். இது ஆயில் மிக்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தண்ணியை குடிச்சுன்னா நிச்சயமாக அங்கே மரணம் ஏற்படும். இது போக என்ன விஷயம் இது ரொம்ப இமீடியட்டாக நடக்கக்கூடியது.
லாங் டேர்ம்ல இது எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துன்னு சொல்றதுக்கு நிறைய ஸ்டடிஸ் வந்திருக்கு. இது பென்சீன் பிரியுங்கிறாங்க. பென்சீன் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கும் சரி மனிதர்களாகிய நமக்கும் சரி ஒரு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கிற ஒரு கெமிக்கல் அது. ஸோ அது வந்து நிச்சயமாக பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படும். இப்போ எங்களுக்கு இருக்க பயம் ஒன்று கடல்வாழ் உயிரினங்கள் அதிகமாக பாதிக்கப்படும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்களும் தன்னார்வலர்களும் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதெல்லாம் செகண்ட் தாட்டே கிடையாது. சேஃப்டி எக்யூப்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்க வந்து அதை சுவாசிச்சீங்கனாலே அது வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அங்க பக்கத்துல நின்னாலே அப்ப நிறைய ப்ரொடெக்டிவ் கியர் மாஸ்க் போட்டுக்கணும். இது நிறைய ப்ரொடெக்டிவ் கியர் போட்டு தான் நீங்க வந்து உள்ள. அதெல்லாம் நிச்சயம் நாங்க போட்டோகிராஃப்ஸ்ல பாக்குறோம். நேரா கூட போய் பார்த்தப்ப அந்த ப்ரொடெக்டிவ் கியர்லாம் கிடையாது. வெறுமனே க்ளவுஸ் போட்டுருக்காங்களே, மற்ற எந்த ப்ரொடெக்டிவ் கியர் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து மரைன் என்விரான்மெண்ட்டையும் கிடைக்கும், ஹெல்த் ஹசார்ட் ஃபார் ஹியூமன்ஸ் இருக்குது. நீண்ட காலத்திற்கு, கொஞ்ச காலத்துக்கு இல்லை, நீண்ட காலத்திற்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பாதிக்கப்படும். பெரிய இன்றைய பாதிப்புன்றது மட்டும் இல்லாம நீண்ட கால அடிப்படையில் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நிச்சயமா ஆராய்வோம். நான் அருண்ட முதற்கட்டமா சுருக்கமா கேட்கக்கூடிய விஷயம், கடல்ல என்ன இருக்கு, கடல் ஆமைகள் பாதிக்கப்படும், மீன் செத்து போகும், மெரைன் ஈகோசிஸ்டம், ஏதோ பாறையெல்லாம் அழிஞ்சிரும் சொல்றாங்க. இதனால நம்ம எப்படி பாதிக்கப்பட போறோம்? நமக்கு என்ன, நகரத்துல வாழ்கிறவங்க கிராமத்துல வாழ்றவங்களுக்கு கடல்ல என்னமோ நடக்குது தானே, இது நம்மள பாதிக்குமா? அதாவது சென்னையோட ஜியாகிரபியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3 நதிகள், கொசஸ்தலையார், கூவம், அடையார், 3 எஸ்டரி கடல்ல கலக்குது. 2 பெரிய போர்ட், சென்னை போர்ட், எண்ணூர் போர்ட். இது தவிர தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு, டீசாலினேஷன் பிளான்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவே வந்து ஹெவிலி எக்ஸ்ப்ளாய்டட். அது இன்னைக்கு இந்த கடல்ல வந்து என்ன கொட்டிடுச்சுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் நெயில் இந்த காஃபின்னு கூட நம்ம சொல்லலாம். எத்தனையோ விதத்துல ஏற்கனவே அந்த தண்ணி பொல்யூட்டடா தான் இருக்கு. ஏற்கனவே பொல்யூட்டட். அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களால ஏற்கனவே அங்க பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு. மரீன் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காசிமேடு தொடங்கி எத்தனையோ பகுதிகளில் வந்து நீங்க கடல் பகுதியில் போய் அள்ளுனீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கு. ஸோ அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இதனால மனிதர்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பேசின மாதிரியே கொட்டினது வந்து ஒரு க்ரூட் ஆயில், அது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறப்போ ஏரோசால்ஸ் காத்துல அது கலந்து வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இதை சுவாசிக்கும் பொழுது உடல் உபாதைகள், கடல் காத்திலே கூட அது வரும். எஸ், உடல் உபாதைகள் ஏற்பட தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃப்ளோ டிரெக்ஷனல் பார்க்கும் பொழுது கடல் தண்ணி உள்ளுக்குள்ள வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பேசும் பொழுது இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எந்த அளவுக்கு உள்ள வருது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள்ல வட சென்னையில இதுக்கு முன்பே கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி கிணத்து தண்ணி எண்ணெய் வருதுன்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இம்பாக்ட்ஸ்லாமும் இருக்கும். ஸோ ஏற்கனவே பொல்யூட்டான ஒரு ஏரியால இப்போ எக்ஸஸ் பொல்யூஷன் ஆயிருக்கிறதுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனை தேடி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆமைகளுக்கும் மீன்களுக்கும் மட்டும் இல்ல, நமக்கும் நேரடியான பாதிப்பு உடனடியாக நம்ம உணரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. நான் 2 அரசியல் கட்சி பிரமுகர்கள்ட்டையும் முதற்கட்டமா ஒரே ஒரு கருத்தை கேட்க விரும்புறேன். நம்ம பல விஷயங்களுக்குள்ள போக இருக்கோம், பட் அடிப்படையில இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட தொடங்கி, கடல்ல எவ்வளவு எண்ணெய் கொட்டிருக்கு? இல்ல அதாவது நான் நிச்சயமா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வருவோம், பட் எவ்வளவு எண்ணெய் அப்படிங்கிறது இல்லம்மா. இதுல விஷயமே என்னன்னா, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்கிறாங்க. இதில் போர்ட்ரஸ்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து முதல் நாள் எந்த விதமான லீக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி உங்களுடைய கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். இல்லை உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். 30ஆம் தேதி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்தை ஆய்வு செய்த போது கூட அங்கே இல்லை, எந்த விதமான லீக் இல்லைன்றாங்க. இப்போ 2 நாள் கழித்து அங்கே லீக் இருக்குது. ப்ரெஸ்ஸில் வந்து முதல் நாள் பார்த்தது தான், கோட் பண்ணது தான், அதன் பிறகு அவங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் விஷுவல் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாவில் வந்தது அப்படின்னு சொல்லி இன்று கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக எல்லா இடத்துலையுமே உலகம் முழுவதிலும் இந்த மாதிரியான விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மையான நீங்க தப்பா சொல்றீங்க, உங்களுடைய கேள்வி தவறா இருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், அது யாருக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. என்ன ஆனா அது சொல்லும் போது என்ன ஆனா, எப்படி ஒரு நியூஸா போடுவாங்கன்னா யாருக்குமே எவ்வளவு என்னன்னே தெரியாது, இப்படி ஒரு நியூஸ், அது தவறான விஷயம். அதாவது இல்ல, அதாவது அந்த கப்பலிலிருந்து லீக் ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை 3 விஷயமா இவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி அதிக லீக்கேஜ் இன்னைக்கெல்லாம் சீல் பண்ணிட்டாங்க. இனிமேல் லீக்கேஜ் இருக்காது. ஹெலிகாப்டர் மூலமாகவும் கரையோரம் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கசிவு சேர்றதை வந்து பக்கெட் மூலமாகவும் இந்த மாதிரி மேனுவலாக தான் எடுக்க முடியும். இதை கிண்டல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இப்போ இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் 4 இடங்களில் லீக் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பங்களாதேஷில் 150 நாளாக
ஒரு லீக்கை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இதே விஷயத்தை தான் கேட்க விரும்புறேன். அடிப்படையா எவ்வளவு எண்ணெய் உள்ள இருக்கு அப்படிங்கறதே நமக்கு இன்னைக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது போக போதான் தெரியும்னு திரு நாராயணன் சொல்றார். உங்களுடைய பார்வை என்ன? மாநில அரசாங்கத்திற்கு எவ்வளவு எண்ணெய்ன்றது ஒரு கணக்கீடு இருக்கா? அதாவதுமா அந்த கப்பல்ல வந்து 35,000 லிட்டர் எண்ணெய் இருந்ததா 35,000 டன் இருந்ததா சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 10 அடிக்கு மேல ஒரு ஓட்டையும் கீழேயும் ஒரு ஹோல்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கப்பலுடைய மாலுமிகளே வந்து அந்த கப்பல் இருந்து அவங்களே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்து இந்த மாதிரி துறைமுகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஓட்டையாயிருச்சு, இந்த மாதிரி என்ன ஏதாவது உடனடியாக அதை வந்து துறைமுகத்தில் கொண்டு போய் லிஃப்ட் பண்ணிட்டோம்னா இந்த சேதாரம் குறையலான்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு விதிமுறை இருக்கா, அங்கே கேட்டு சொல்கிறேன் இங்கே கேட்டு சொல்லணும் ஒரு தட்டி கழிச்சு 2 நாள் விட்டதனுடைய விளைவாக அவங்களே சொல்றாங்க என்ன பூரா பாதிக்கு மேல நிறைய கீழே போயிருச்சு. போனதனுடைய விளைவு எவ்வளவுங்கிறது தான் கேள்வி. எவ்வளவுங்கிறது யாருக்குமே தெரியலமா? இல்ல எவ்வளவு தெரியல. அதுல வந்து எடுத்தது எவ்வளவுன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் 117 டன் எடுத்திருக்கிறோங்கிறாங்க ஒரு அதிகாரிகள். அதை வந்து அந்த இடத்துல உண்மையா எவ்வளவு கொட்டுச்சுங்கிறத இப்ப ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்களா. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம், ஓரிரு நாட்கள்ல சொல்லுவோங்கிறாங்க. நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எவ்வளவு எண்ணெய் கொட்டிருக்கு அப்படிங்கிறதுலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னு சிறிது நேரத்துக்கு முன் பேசணும். ஷிப்பிங் செக்ரட்டரி இன்னைக்கு அவரோட ஒரு பிரஸ் பிரீஃபிங்ல சொல்றாரு, 160 டன் கிட்ட நாங்க அள்ளிருக்கோம், நிறைய டிஸ்போஸ் பண்ணிருக்கோம், ஆனா அது எல்லாமே எண்ணெய் கிடையாது. அது வந்து இருக்கக்கூடியதுல வந்து எண்ணெய் தண்ணி பல விஷயங்கள் கலந்து இருக்கக்கூடும். அப்போ நம்ம வந்து ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆய்வுல தான் நம்ம வந்து எவ்வளோங்கிறது சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அது ஏற்றுக்கக்கூடிய கணக்கா? அது வந்து சயின்டிபிக்கலி இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எவ்வளவு டன் இருக்கு, எவ்வளவு டன் வெளியே வருது அப்படிங்கிறது. எண்ணெய் வந்து தண்ணியில ஃப்ளோட் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலை அடிச்சிட்டு வருது. ஸோ தெர் இஸ் அ டைடல் மோஷன். அப்போ அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கோஆகுலேஷன், அதாவது இது கட்டி கட்டியாக மாறி பிளாப்ஸ், ஆயில் பிளாப்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதுவாக தான் வெளில வருது. வெளியில் வரும்போது அதில் ஒரு ஸ்லட்ஜ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதில் எடுக்கும்போது இதில் மரீன்ஸ் சலைன் கண்டென்ட் ஒன்று இருக்குது, அது தவிர ஆயில் இருக்குது, உப்பு இருக்கு. எஸ், அந்த உப்பு தண்ணியோடைய இம்பேக்ட். ஸோ அதனால் நம்ம பார்க்கறது என்னென்னா, பக்கெட்டில் நம்ம அள்ளும் போதே கூட ஒரு பக்கெட் கெப்பாசிட்டி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 30 to 35% தான் ஆயிலே இருக்குது. பாக்கி எல்லாமே வேறு மெட்டீரியல் விச் இஸ் கோஸ்டல் மெட்டீரியல், இன்க்ளூடிங் டெப்ரிஸ், நேச்சுரல் டெப்ரிஸ் டு வேஸ்ட் டு எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 35% தான். ஸோ ஒரு டைமில் நீங்கள் இவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எடுக்கிற பக்கெட்ல 35% தான் என்ன இருக்குங்கிறது சாம்பிள்ஸ்ல இருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய. இப்போ ஒரு 160 டன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு இவங்க இன்னைக்கு சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு எண்ணெய் கொட்டுச்சு அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்றோம். இப்போ கப்பல்ல இருந்து எவ்வளவு எண்ணெய் லீக் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எவ்வளவு எண்ணெய் மிச்சம் இருக்குன்றத வச்சு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கான டேட்டா இன்னும் ஓப்பனா எதுவும் வரல. எத்தனையோ ரிக்வெஸ்ட் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எப்ப கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். நான் திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு ஆயில் ஸ்பில் அப்படிங்கிற ஃபினாமினே நம்ம பார்க்கும்போது ஒரு வார காலத்துல நம்ம அமெரிக்காவில் நடந்த பல ஆயில் ஸ்பில்ஸ் இதுக்கு முன்னாடி பார்க்குறோம், கல்ஃப்ல நடந்ததை பார்க்குறோம். 3 மாதங்கள் தொடர்ந்து இருந்த ஆயில் ஸ்பில்லாம் இருக்கு. அமெரிக்காவில் கூட 2010ல இருந்தது, 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து இருந்தக்கூடிய விஷயம் இருந்தது. மும்பையில் நமக்கு இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது, மும்பையில் இருக்கும்போது ஆரம்பத்தில் இவ்வளவு டேமேஜ் இருக்கக்கூடும்னு ஒரு எஸ்டிமேட் பண்றாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அந்த விஷயம் மாறுது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஆயில் ஸ்பில் அப்படிங்கிற ஃபினாமினே போக போக மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? அதோடைய தன்மையே அப்படி இருக்குதா, இல்ல நம்மளுடைய புரிதல் தான் தவறா இருக்குதா? இல்ல, அதாவது நீங்க வந்து இவ்வளோ எக்ஸ்டென்ட் தான் அதை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி உங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஓஷன் டைட்ஸ் கரண்ட்ஸ் வந்து இந்த டேமேஜ். இன்னைக்கு நம்ம சென்னையோட ஆயில் ஸ்பில்லே ஒரு ட்ரோன் வச்சு ஃப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. 30 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்பில் வந்து ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்குது. நீங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ நியூடில்ஸா மாறிடும். அது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு போதும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ல இருந்து இழுத்துட்டு போயிடும். அப்ப இவ்வளவு தூரம் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அதனால சொல்ல இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு பெரிய டிசாஸ்டரை நீங்க வந்து உடனே நிகழ்த்தணும் அவசியம் இல்லை. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் கொண்டு போய் வந்து விட்டுரும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ தான் மிகப்பெரிய ஆயில் ஸ்பில்லேஜ் பார்த்துருக்கோம். பிரிட்டிஷ் பெட்ரோலியம் தான் அது வந்து பண்ணாங்க. நீங்கள் உலகத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது. நீங்கள் சார் சொன்னது சின்ன ஒரு இது பண்ண, அதாவது பக்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கிம்மரை வச்சு அந்த என்டையர் ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு சக் பண்ணுவாங்க. சக் பண்ணதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் எடுக்க முடியாம இருக்கு. ஸ்கிம்மர்ன்றது அந்த எண்ணெய் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து ரெண்டு கப்பல் இருக்கும். அந்த 2 கப்பலும் ஒட்டுமொத்த ஸ்பில்லேஜ் ஒண்ணா கொண்டு வந்து ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாக்குள்ள வந்து கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து சக்கர் போட் அந்த இதை வச்சு சக் பண்ணுவாங்க. அதை மீறியும் வரல அப்படின்னா கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிறத பக்கெட் போட்டு இருக்கிறத நம்ம உலகம் பார்த்துருவோம். இது வந்து ஒரு வழி. இன்சைட்டோ பர்னிங் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எரிச்சு விட்டுருவாங்க.
ஆனா அது வந்து இங்க பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து But அது சுற்றுச்சூழல் பாதிப்பு கூட ஏற்படுத்தும் கோஸ்ட அப்படிங்கறத ஒட்டி இருக்கறனால அது பண்ண முடியாது. சோ நாங்க இப்ப நடுக்கடல எங்கயா நடந்துருக்கு அப்படின்னா இந்த அப்படியே எரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த புகை ஏற்படுத்துற பாதிப்பை விட எண்ணெய் ஏற்படுத்துற பாதிப்பை விட புகை ஏற்படுற கம்மியா சொல்லி எரிச்சு விட்டுருவாங்க. இன்னொன்று வந்து பயாலஜிக்கல் இது இருக்கு, பிஆர்பின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, நாசா கூட சர்டிஃபை பண்ணிருக்கா சொல்றாங்க. அது போட்டு விட்டா அது வந்து மைக்ரோ கிரானுல்ஸா மாத்தி கம்ப்ளீட்டா இது பண்ண சொல்றாங்க. நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி எம்ஐடில ரிசர்ச் வந்திருக்கு. நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி அந்த இரும்பு தாதுகளை அதோட சேர்த்துட்டோம்னா மேக்னெட் வச்சு சக் பண்ணி அந்த கப்பலுக்கு கொண்டு போய் எண்ணெயை தனியா பிரிச்சு இருக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு. அந்த என்டையர் க்ரூட்ல இருந்து சில பாக்டீரியா எல்லாம் கூட அதுக்கு உதவும், நிறைய நான் கெமிக்கல் பேஸ்ட் இன்வெஷன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றது இது உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இன்னும் ரிசர்ச்ல இருக்கிறது, டெஸ்டிங்ல நிறைய விஷயம் இருக்கு. நான் சொல்றது இப்போ உலகம் முழுவதும் இந்த டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இது எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் என்னன்னா எனக்கு எங்களுக்கு என்ன கவலையா இருக்குன்னா, நீங்க வந்து ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயம் கிடையாது. எங்கேயோ பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கே நாம ப்ரிப்பேர்டா இல்லை அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எவ்வளவு நடக்கலாம் நமக்கு தெரியாது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து என்ன நடக்கலாம். இப்போ நீங்க சொல்ற இத்தனை டெக்னாலஜியுமே எதுவுமே நம்ம அரசாங்கம் பயன்படுத்தலன்னு நம்ம சொல்லிட முடியுமா? உதாரணத்துக்கு பூம் போட்டிருக்கோம் சொல்லி அந்த ஆயில் ஸ்லிக்கை நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சில டிஸ்பர்சன்ஸ், கெமிக்கல் டிஸ்பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணி, ரசாயனத்தை யூஸ் பண்ணி அந்த எண்ணெயை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கோம் சொல்றாங்க. சோ சில தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி அதை மீறி தான் இப்போ நீங்க சக்கர் மெஷின் வச்சு ஃபர்ஸ்ட் டே சக் பண்ணாங்க, சூப்பர் சக் மெஷின். ஆனா அது வந்து எந்த சக்கர் தெரியுமா? நம்ம ட்ரைனேஜ் சக் பண்ணி எடுக்கும்ல அந்த மெஷினை கொண்டு அங்க பயன்படுத்தாங்க. அப்ப மெட்டீரியல் வேற. நீங்க ட்ரைனேஜ் சக் பண்ற மெஷினுக்கும் கடல்ல நிச்சயமா வேற விஷயம். சோ அந்த சக்கர் மெஷின் வந்து வர்க் பண்ணாது. அதுல 80% தண்ணியை தான் பிடிச்சி இழுத்து இருக்கு. இது அவங்க கொடுத்த டேட்டா தான். சோ அப்ப இந்த அதாவது ஆயில் ஸ்பில்லேஜுக்கு எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து இந்திய அரசு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் ரூல்ஸே நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பார்த்தோம். அதுல எந்த விதமான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். ஏன்னா நீங்க இந்தியாவோட கடற்கரையில முழுவதும் இந்த பக்கம் குஜராத்ல இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நிறைய போர்ட்ஸ்ல வந்து ஆயில் டேங்கர்ஸ் ஹேண்டில் பண்ணிய போர்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ரெகுலர் அஃபேர் இது. அப்ப நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும். அது ப்ரிப்பேர்னஸ் இல்லாம கடைசில பக்கெட் வச்சு அல்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன பயம்னா, நீங்க வந்து எண்ணெயை கண் கூட பாக்குறீங்க, நாளை கல்பாக்கத்திலேயோ கூடங்குளத்திலேயோ நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா நீங்க கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்ப அண்டா வச்சு குண்டா வச்சு அள்ள முடியாது, கதிர்கள் ரேடியேஷன் அப்படி கண்ணோட பார்க்க முடியாது. நீங்க சோ ஒரு ஃபீல் பண்ண முடியாது. உங்களால வந்து அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இருக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் கேள்வி இருக்கு. அது முக்கியமான கேள்வியா இருக்கு. ஒரு முன் தயாரிப்பு இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாரு. இல்ல இந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் படித்த வரையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக இந்தியா இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் ஆயில் ஸ்பில் விஷயங்களில் ஒரு சிறந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுன்னு நான் படித்தேன். 2011 2014 இதற்காக மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி பல நாடுகள் அதில் கலந்து கொண்டு இந்த மாதிரி நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. 2010 மும்பை அதுல நடந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்ல இப்ப நாம் என்ன செய்யறோமோ அதான் செஞ்சிருக்கிறாங்க. அதை யாரும் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கலாம், ஏன்னா புரியாது அல்லது இது தொடர்ந்து நடக்கிற விஷயம் இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பெஞ்ச் கிளீனிங் மெக்கானிசம்னு சொல்றாங்க. எப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆயில் அதுதான் இப்போ நாம பார்க்குறோம். இந்த மிதந்துகிட்டு இருக்கிற ஆயில், the floating oil shall be cleaned with the help of gunny bags. அதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மக்கு, கோணிப்பை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி it will be collected in one big drum and stored for inspection. இதுதான். அதே மாதிரி rocks and other fixed natural banks of coastal areas, நம்முடைய கடற்கரை பகுதி, be washed away with the hot water jet pumps. இதில் விஷயமே என்னென்ன அசோகா, நான் கூட டெய்லி இதெல்லாம் படிக்கிறது இல்லை, நீங்களும் டெய்லி படிக்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன நடந்தது, நாம் என்ன செய்யலாம், நாம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா இந்த குறிப்பா சொல்லணும்னா நீங்களும் நானும் இதை தினம் படிக்க வேண்டாம், 800 கோட்ல இருக்கிறவங்க தினம் படிக்க. அதுதான் சொல்ல வரேன். குறிப்பா என்னன்னா இதற்காகவே ஒரு முக்கியமான அதிகாரியை கேப்டன் சுபாஷ் குமார், அவர் ஒரு மெரைன் எக்ஸ்பர்ட், அவர் வந்து இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இது குறித்த முழு அறிக்கையும் 2 நாளில் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள அவர் கொடுப்பார். ஏன் சொல்ல வரேன்னா தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக நான் ஒரு சர்வதேச ஆராய்ச்சி இது பற்றின ஒரு கட்டுரை ஒன்று வந்தது, அதை படிக்கும் பொழுது அவங்க யார் இந்த ஆப்ரேஷனை செய்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட அந்த ஆயிலினுடைய தன்மை, குவாலிட்டி ஆஃப் தி ஆயில்,
அது எப்படி இருக்குது, அதனால என்ன மாதிரியான தீங்குகள் விளையும், அதை நீங்க சொல்ற அந்த டிஸ்பர்சன் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ண, அதுவும் ஒரு வகையான ஆயில் தான். அதை நம்ம போட்டோம்னா அதன் மூலமாகவும் பாதிப்புகள் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படுதா இல்லையான்றதெல்லாம் கணிக்க வேண்டிய பல விஷயங்கள் இதுல இருக்குது. கணிக்க வேண்டியது கோஸ்ட் கார்டும் போர்ட்ல இருக்கிறவங்களும் Correct. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அரசாங்கமும் தான் செய்யணும்னு நாங்க சொல்லிட்டு இருந்தா சரி. ப்ராப்ளம் என்னன்னா நாம அங்க இல்லாத இது எதுவுமே செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் பிரச்சனையே. இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் வந்து இதோட 4 மீட்டிங் நடத்திருக்காங்க இந்த 3 நாள்ல. ஏன்னா தொடர்ந்து டிஜி ஷிப்பிங்ல இருந்து ஏடிஜிபி இந்த துறை சார்ந்த அதிகாரிகள்ல இருந்து ஆர்மியில இருந்து நேவியில இருந்து மீனவர்கள் மாணவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உலகம் முழுவதும் நடக்கிறது இருக்கு. ஆனா இதையும் நீங்க டைரக்டா கூடங்குளம் மாதிரியான கல்பாக்கம் மாதிரியான விஷயங்களையும் நீங்க கம்பேர் பண்றதுன்றது அவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரைட். சோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை இருக்கு. மாநில அரசை நோக்கிய சில கேள்விகளும் இருக்கிறது, அதை உங்ககிட்ட நோக்கி முன்வைக்க விரும்புறேன். நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டின்ஜென்சி பிளான் அப்படின்னு தேசிய அளவில் இது போன்ற எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக மட்டுமே ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து 93ல இருந்து இருக்கக்கூடிய விஷயம். ரீசெண்டா 2015 அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. தேசிய அளவிலான ஒரு திட்டம், ஒரு வரைவு கொண்டு வரப்பட்டிருக்கு, என்னெல்லாம் பண்ணணும் இது மாதிரி நடந்தா அப்படின்னு சொல்லி. அதை தீட்டிய பிறகு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க ஒரு ஸ்டேட் லெவல் கண்டின்ஜென்சி பிளான் கிரியேட் பண்ணுங்க, ஸ்டேட் லெவல்ல அதுக்கு ஒரு யூனிட் கிரியேட் பண்ணுங்க, தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு குழு போடுங்க, இப்படி பல்வேறு பரிந்துரைகளை அவங்க கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க கோவா அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் அதை செயல்படுத்தி இருக்கு. இந்தியாவோட 2வது பெரிய கடல் பரப்பை கொண்ட தமிழகம் இன்னும் அந்த கண்டின்ஜென்சி பிளானே போடல. அதாவது முதல்ல இந்த துறைமுகங்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? மாநில அரசா மத்திய அரசா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நேஷனல் கண்டின்ஜென்சி பிளான் படி, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பிளான் படி, நம்மளுடைய ஷோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் புழங்கக்கூடிய ஏரியால இந்த மாதிரி நடக்கும்போது அது மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல வருது. சர்வதேச வாட்டர்ஸ்குள்ள போகும்போதோ ஒரு பேஸ் லைன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி போகும்போது தான் கோஸ்ட் கார்டோட கண்ட்ரோல்குள்ள வருது. இந்த கடல் மைல் தூரங்கிறதேமா இந்த கடல் மைல் நடந்திருக்கிறதே வந்து துறைமுகத்துடைய பகுதியில தான் நடந்திருக்கு. மாநில அரசாங்கத்துடையது, தி பிரைமரி ஏஜென்சி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியது மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம் வந்து துறைமுகத்துடைய அவங்க எல்லைக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல போயோ எதுவும் பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது. துறைமுகத்துலமா இல்ல சொல்ற ஒரு நிமிஷம் துறைமுகத்துல வந்து நான் சொல்றது துறைமுகத்தினுடைய நிர்வாகத்துல வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு தூரம் இருக்கு. அவங்க வந்து இந்த எண்ணெய் இருக்குல்ல, இந்த எண்ணெய் விஷயத்துல வந்து தலையிட வேண்டியது யாரு? துறைமுகம் வந்து அதிகாரிகள் இதுக்குன்னு வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்காங்க. அவங்க யாரும் முறையா செயல்படுறது இல்ல. மாநில அரசாங்கம்னு சொல்லுது. தேசிய அளவுல போடப்பட்ட பிளான் மாநில அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து அந்த ஆயில் எடுக்கிறதுக்கு சீஃப் செக்ரட்டரி தலைமையில மீட்டிங் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கும்போது மாநில அரசாங்கம் ஸ்டேட் இன்னைக்கு சுந்தரவல்லி மேடம் ஏன் போய் மாவட்ட ஆட்சியர் அதுதான் சொல்ல வர்றேன். நான் சொல்றது இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் தி பிரைமரி ஏஜென்சி. அது இன்னைக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உட்பட அத்தனை பேர் அங்கேயே நைட்டும் பகலுமா இருக்காங்க. மாவட்ட ஆட்சித் தலைவர் அங்கேயே இருந்து சாப்பிட்டு அங்கேயே இருந்து வேலையை பார்க்குறாங்க. கடலோர காவல்துறை இருக்கு, தமிழக அரசுடைய மெட்ரோ வாட்டருடைய துறையுடைய அதிகாரிகளும் இருக்காங்க, மாநகராட்சி அதிகாரி, திருவள்ளூர் மாவட்டத்துடைய அனைத்து உயர் அதிகாரிகளும் அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே நிமிஷம், 15 அக்டோபர் மாசம் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் அனுப்பப்படுது, ஸ்டேட் லெவல்ல இதுக்கான ஒரு திட்டத்தை போடுங்க. ஏன் இன்னும் திட்டம் போடப்படல? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரூல்ஸே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. நீங்க ஏன் அவ்வளவு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? அதுதான் அடிப்படையான கேள்வி. 2015 அக்டோபர்ல கடிதம் எழுதப்படுது, மத்திய அளவுல பிளான் போட்டாச்சு, மாநில அளவோட திட்டம் எங்க அப்படிங்கறத கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. உங்களுக்கு இதுவரைக்கும் சென்னையில வந்து எந்த துறைமுகத்துல ஆயில் லீக் ஆகல. இன்னைக்கு உலகத்தோடைய கப்பல் டிரான்ஸ்போர்ட்ல 70% நான் சொல்றேன் இங்க வர்ற கப்பலுக்கு பூராமே கிராஸ் பண்ணி போகுது சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடல் பரப்பு அதிகமான கொண்ட மாநிலத்துல 2வது மாநிலம் தமிழகம் சார். 3 மேஜர் போர்ட் நம்ம வச்சிருக்கோம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி. அப்போ நம்ம தானே அதிகம் தயாரா இருக்கணும் எல்லா மாநிலத்தையும். இல்ல இந்த துறைமுகத்துக்கு வர்ற கப்பல்கள் பூரா சுத்தம் பண்றதுக்காக இருக்கிற குப்பை கூடைகளை அந்த ஆயில் பூரா இது பண்றது, கழிவு தண்ணியை பூரா எங்க கொட்டுறாங்க? கடலுக்குள்ளேயே கொட்டிடுறாங்க.
ஆனா மும்பையில வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடையாது. இங்க வந்து இது வந்து துறைமுகத்துக்குள்ள வந்து நிக்கிற கப்பல்ல சுத்தம் பண்ணும் போது, அதாவது இதை வந்து என்ன செய்யணும், பக்கத்துல ஒரு சின்ன படகு மாதிரி ஒரு சின்ன நிறுத்தி அதை வந்து வெளியே கொட்டணும். அப்ப அந்த மாதிரி அசுத்தங்கள் இப்ப அப்படியே இவர் சொன்ன மாதிரி இதை வந்து எல்லா அசுத்தம் பண்றாங்க. யாரும் அங்க வந்து துறைமுகத்தினுடைய கட்டுப்பாடு தமிழக அரசு கிடையாது, மத்திய அரசு. நம்ம வெளிப்படையா வெளியே தான் வந்து நீங்க சுகாதாரம் பண்ண சொல்றீங்க, அது பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ 800 துறைமுகத்துக்குள்ள நீங்க கட்டுப்பாடு கிடையாது அப்படிங்கறத நானும் ஏத்துக்கிறேன். இந்த விபத்து நடந்ததற்கு, இந்த கப்பல் ரெண்டும் உடைஞ்சதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் காரணம்னு யாருமே சொல்லல. அதற்கு பிறகு உள்ள நடவடிக்கைகளை தான் நம்ம பேசுறோம். ஒரு விபத்து நடந்த பிறகு என்னென்ன அந்த நடவடிக்கை தான் இந்த 8 நாளா எடுத்து நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க என்ன ஓரிரு நாள் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இப்ப 90% எடுத்தாச்சு, இன்னும் 10% தான் இருக்குன்னு தான் எல்லாருமே அந்த கப்பல் படுத்தான அதிகாரியும் சொல்றாரு, மாவட்ட ஆட்சித் தலைவரும் சொல்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்களும் போய் பார்வையிட்டாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சர் அங்கேயே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு முழுக்க அவங்களும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்திரிகையாளர்களை சந்திச்சு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 10% என்னது எடுக்கணும், சரியா இருக்காங்க. ஆனா வந்து அந்த தண்ணியில மாசு படிஞ்சு இதன் மூலமா ஏதாவது வந்து விபரீதங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆய்வுக்கும் தண்ணி எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆய்வு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நான் அருண் அவர்கள்ட்ட சுருக்கமா கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, எல்லா அமைச்சர்களும் சொல்லக்கூடியது 80% வேலை முடிஞ்சிருச்சு, நாளைக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும் அப்படின்னு. அங்க களத்துல போய் விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இன்னும் இது சரியாக எவ்வளவு நாள் ஆகும் நீங்க கணிப்பீங்க? அதுதான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்மளுடைய ஃபைனல் அத்தாரிட்டி, நம்மளுடைய ஃபைனல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் அதை சொல்லும் போது நம்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். உண்மையில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறை அதிகாரிகள் இருக்காங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பீம் போட்டிருக்காங்க, அது எல்லாமே உண்மை. எத்தனையோ விதத்தில் என்னமோலாம் ட்ரை பண்ணுறாங்க. நம்மளுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது மெஷின் வருது, அந்த மெஷின் என்ன வேலை பண்ணுதுன்னு நம்மளுக்கு பார்க்க தெரியுது. ஆனால் அது என்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. மீண்டும் மீண்டும் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நம்ம இங்கே வைக்கிறோம். ஒரு யூஎஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு ஆயில் ஸ்பில் நடக்கும்போது, இல்லை ஒரு பாம்பேல அந்த ஆயில் ஸ்பில் நடந்த போது கூட த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தட் இட் ரிசீவ்ட் சென்னைக்கு கிடைக்கல. ஒரு கிளாரிட்டி இன்னும் வரலை. அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமா சேர்ந்தே கூட இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டேக்கிள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இங்கே இன்னுமே கூட அந்த மாநில மத்திய அரசுங்கிற டசில்குள்ளே நம்ம இருக்கோமோங்கிற ஒரு அச்சத்தில் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயம், அதை தாண்டி ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம், அது வந்து அடிக்கடி அதை உடனுக்குடன் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு ஒரு பூம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே வந்து, இல்லை டிஸ்பர்சன் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயமே நமக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிய வருது போது உடனுக்குடன் அந்த கம்யூனிகேஷனுக்கான தேவையும் நீங்க சொல்றீங்க. ஒரு சிறிய இடைவேளை அத்தாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது ஏற்படுத்தப்படணும். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கப்பல்கள் யார் இதற்கு பொறுப்பானவர்களோ அவர்கள் மீது தான் இந்த ஒட்டுமொத்த சுமையும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லுது. பட் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கா? அதுல அந்த வெறும் அந்த கிளீன் அப் ஆபரேஷன்ஸ், அந்த கோஸ்டல் ரீஜன், அதற்கு மட்டுமான செலவுகளுக்கு அவர்கள் பொறுப்பா? நாளை மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா அதற்கும் அவர்கள் பொறுப்பா? அவர்கள் மீது அந்த பொறுப்பு வைக்கப்படுமா? மத்திய அரசாங்கத்துடைய நான் படித்த வரையில் இது என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல கவர் ஆகுன்ற மாதிரி நான் படிச்சேன். மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்டின் கீழ என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில இருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே போல இந்த கப்பல்கள் மீது நம்ம புகார் கொடுத்து இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. they would have definitely insured. எப்படி ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னால அந்த மாதிரி எப்படி ஆகுதோ, ஐ திங்க் அதற்கு உண்டான நஷ்ட ஈடு அல்லது அந்த காப்பீட்டின் மூலமாக கண்டிப்பாக அதை செய்யணும். இரு அரசாங்கங்களும் அதை வந்து என்ன, யார் அதற்கு பொறுப்போ உறுதியாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு பிஎல் போட்டிருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில். இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட். நான் இதில் தலையிட முடியாது, மாநில மத்திய அரசாங்கம் என்ன செய்யணுமோ அது செய்யட்டும், அந்த ஆக்ட் படி என்னவோ செய்யட்டும்ன்றாங்க. அது சட்டப்படி நடவடிக்கை மாநில அரசு எடுக்கும், மத்திய அரசு எடுக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம். திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட தான் அதை கொண்டு போக விரும்புறேன். இந்த மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முழுமையா அந்த கப்பல்கள் மேல வந்து நம்ம அவங்க தான் இதுக்கான நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு. பட் அதுக்கு ஒரு லாங் லீகல் ப்ராசஸ் இருக்கக்கூடும், அதுக்கான காலதாமதம் ஏற்படக்கூடும். தற்போது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பல அடிப்படையான கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ இதுல இமீடியட்டா பொறுப்பாக வேண்டியது யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை இல்ல சட்ட ரீதியா அந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் நமக்கு லீகலா ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதா? இல்லை, இது எல்லாத்தையும் விட கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல். யாரு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்களோ அவங்க தான் பே பண்ணும். அதுவும் அப்சல்யூட் லைபிலிட்டி. 100 ரூபாய் இல்ல 100 கோடி ரூபாய் இல்ல 1 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆனாலும் சரி, அந்த அத்தனை ரூபாயும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொல்யூட்டர் தான். இப்போ அந்த மீனவர்களுடைய விஷயமும் அதுல கவர் ஆகும், எல்லாமே சேர்ந்தாது.
மீனவோட விஷயத்துல ஆரம்பிச்சு கிளீனப் ஆக்டிவிட்டில ஆரம்பிச்சு அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, இந்த 2 நாள் ஆச்சு எங்களை வந்து போட்டுக்குள்ள விடுறதுக்கு, நாங்க 2 நாள் முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஆயில் லீக்கேஜ் வந்திருக்கான்னு சொல்லி லீகலா இருக்கக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸையும் பயன்படுத்துறதுக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் நிச்சயமாக வந்து முற்படும். அரசாங்கம் ஒரு துணை போகும். நம்ம வந்து போபால்ல இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம், எங்கேயும் நம்ம பார்க்காமலாம் போயிடலாம். சரியா? இல்ல நிச்சயமா போகும். ஆண்டர்சன் தப்பிக்க விட்டது யார் பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு தானே அது. சோ அதே மாதிரி எல்லாமே history only will teach you things. You have to learn from history. எப்படி நாங்க வந்து சொல்றோமா, நீங்க எது எடுத்தாலும் குறை தான் சொல்லுவீங்க. ஆமா ஆமா, நீங்க நல்ல நாங்க குறை சொல்றோம். இல்ல அவர் பேசிட்டு நான் உங்களுக்கு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா நடந்துக்கோங்க. நீங்க பாசிட்டிவா நடங்க, அப்புறம் பாசிட்டிவா சொல்றோம். எல்லாரும் பேசணும், நீங்க பாசிட்டிவா நடங்க. நீங்க சோ நீங்க வந்து சட்டப்படி அந்த தனியார் நிறுவனங்கள் தான் பொறுப்பு. அந்த 2 கப்பல் அவர்களை பொறுப்பாக்க வேண்டும் அப்படிங்கிறது வேண்டும், நிச்சயமா பிரதானமான விஷயம். ஆனா இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல எண்ணூர் போர்ட்டுக்கு என்ன எந்த அவங்களோட அப்ரோச், அவங்களோட என்டையர் விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அவங்களோட பழைய ஹிஸ்டரி, அவங்க எப்படி அந்த எண்ணூர் கிரீக்கை நாசப்படுத்திருக்காங்க, எல்லாமே சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இன்னைக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் சொல்லுற 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க நாங்க உள்ள போறதுக்கு, அதையும் நிச்சயமாக விசாரணை செய்ய வேண்டும். நான் அந்த கேள்வியை அவங்க கிட்ட கொண்டு போறேன். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணூர் அந்த போர்ட்டுடைய மேலாளர் வந்து திரு குப்தா அவர்கள் வந்து புகார் கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி இபி கோடைய 5 செக்ஷன்ஸ் கீழே வந்து அந்த 2 கப்பல் நிறுவனங்கள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுது. 283, 336 ஒரு 5 செக்ஷன். இந்த 5 செக்ஷனுமே பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடியது, வேற ஒருத்தருக்கு ஹார்ம் வர மாதிரி ஒரு பாதிப்பு வர மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியது, தவறான வழியில் இல்லை தவறான முறையில் விபத்து ஏற்படுத்தக்கூடியது, கப்பல்களை தவறாக செலுத்தக்கூடியது, இந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல வருது. இந்த மாதிரி செக்ஷன்ஸ் அதிகபட்சமா நான் அந்த 5 செக்ஷனையும் பார்த்த வரைக்கும் அதிகபட்சமா கொடுக்கக்கூடிய தண்டனை 3 ஆண்டு சிறை இல்லை சில 1000 ரூபாய்களுக்கான அபராதம் அப்படிங்கிறது தான் கொடுக்குது. இதுக்கு மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, கப்பல்களுக்கான தனி சட்டம் இருக்கு. அதன் கீழே மாதிரியான வழக்குகள் வரும்போது முழு லைபிலிட்டி திரு சுந்தரராஜன் சொன்னது போல வர முடியும். பட் நம்ம இபிகோல மட்டுமே வழக்கு பதிவு செஞ்சா அது சரியான விஷயமா இருக்குமா? அதுல ஒரு புரிதல்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஏன் அந்த இடத்துல அப்படி மாறி போகுதுன்றது ஒரு எனக்கு புரிதல் இல்லாம தான் நான் கேட்கிறேன். நீங்க துறைமுக பொது மேலாளர் என்ன அடிப்படையில் புகார் கொடுத்திருக்காரோ அந்த புகாரின் அடிப்படையில் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்களாக கூட அதிகமாக சில வார்த்தைகளை சேர்த்திக்க முடியாது. அதனால் இது வந்து அவர் என்ன மாதிரி புகார் கொடுத்தாருங்கிறது யாரும் படித்து பார்க்கல. அதனால் அவர் கொடுத்த புகாரை வச்சு புகாரின் அடிப்படையில் தான் அந்த வழக்கை தொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னாக்கா, இன்றைக்கி வந்து இந்த கப்பல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி கப்பல் 2 கப்பல் கட்டுவோம் நஷ்டீடா வந்து அது எவ்வளவு கோடி செலவாக அந்த மொத்தத்தையும் வாங்கணும். அதோட இந்த எண்ணூர் துறைமுகத்தினுடைய அஜாக்கிரதையால் ஒரு கப்பல் வெளியே போகும்போது வரும்போது இவ்வளவு மைல் கடல் மைல் தூரத்துக்கு இதுக்கு வந்து ஒரு டிராபிக்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கு, எல்லாம் இருக்காங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில், அந்த ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த 2 கப்பல் ஒரே பாதையில் வர்றதுக்கு ஏன் விட்டாங்க? அதனால அந்த கப்பல் துறைமுகத்து மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களும் நஷ்டீடு அவங்க வாங்கணும். அந்த நடவடிக்கை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான சட்ட ரீதியான ப்ராசஸும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு என்கொயரி போடப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய அதிகாரி வந்தவங்க என்ன சொல்றாங்க, இது முழுமையா ஆராய்ந்து மத்திய கப்பல் துறைக்கு வந்து நாங்க வந்து அறிக்கை சமர்ப்பிப்போம்னு சொல்லிருக்காங்க. ரைட். என்னோட அடிப்படையான கேள்வி இதுல நிச்சயமா இப்ப நீங்க சொன்னது போலயே இந்த ஒரு அடிப்படை விசாரணை முடியறதுக்கே 1 மாசம் ஆகும். அதற்கு பிறகு வழக்கு, அதற்கு பிறகு நஷ்டஈடுன்ற பல விஷயங்கள் இருக்கு. மீனவர்களுக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 7 நாளா அவங்களால வந்து மீன் விற்க முடியல. மீனை வாங்குங்க, அதுல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு திரு ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனா மக்களோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு, அது மாறதுக்கு நேரம். இன்னைக்கு உடனடி நிவாரணம் மீனவர்களுக்கு கொடுப்பதற்காக தமிழக அரசாங்கம் மீனவர்களுக்கு வந்து அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவங்க கிட்ட நஷ்டஈடு வாங்குறது இருக்கு. தமிழக அரசு பரிசீலனை செய்து கட்டாயம் மீனவருடைய வாழ்வாதாரத்தை காக்கும், அதில் கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு, 5 மணிக்கு தான் சொல்லியிருக்காரு, நிருபர்களை வச்சு தான் சொல்லிட்டு வந்தாரு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இந்த மீன் வாங்கி சாப்பிட்றதுல யாரும் பயப்பட வேண்டாம்னு சொன்னாலும் கூட ஒரு அச்சம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கு, இது ஏதாவது நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஒம்படி யாரும் அதை வாங்க மாட்டாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நேற்று அவர் சாப்பிட்டும் பார்த்தார். இப்போ என்ன சொல்றோம்னா, இந்த படித்தவர்கள் மற்றவங்களாம் இந்த மீன் வந்து இந்த இடத்துலயே பிடிக்கிறது இல்லை, 50 கிலோமீட்டருக்கு அந்த புறம் போய் ஆந்திரா பார்டரில் போய் தான் பிடிச்சிட்டு வர்றாங்க அவங்க மீனவர்களும் சொல்றாங்க. அதனால அந்த மீன் வாங்கி தைரியமா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. 2வது விஷயம், அந்த மீனவர்களை காக்க வேண்டியதுக்கு அரசு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும். ரைட், நடவடிக்கை எடுக்கும்ன்ற உத்தரவாதத்தை கொடுக்குறீங்க. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த மர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட்ல திரு சுந்தரராஜன் சொன்னது போல முழுக்க முழுக்க அந்த கப்பல் நிறுவனங்கள்கிட்ட நம்ம அனைத்து டேமேஜஸையும் அனைத்து செலவுகளையும் கோர முடியும். ஆனால் அங்கேயே அந்த ஆக்ட்லயே ஒரு அக்கன்னா இருக்கு. என்னன்னா, அதை தான் இன்னைக்கு அந்த நிறுவனங்களும் சொல்லுது, தவறு இந்த விஷயத்துல இந்த விபத்துக்கான தவறுக்கான காரணம்
அந்த துறைமுகமோ இல்ல அரசாங்க அதிகாரிகளோ என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த கப்பல் நிறுவனத்துக்கு எந்த டேமேஜும் பொருந்தாது அப்படிங்கிற ஒரு சரத்தும் அந்த சட்டத்திலே இருக்கு. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டையும் அந்த நிறுவனம் முன்வைத்திருக்கிறது. அந்த எண்ணூர் போர்ட் எங்களை சரியா கைட் பண்ணல, ஒரு நின்றுட்டு இருக்கிற கப்பல் மேல ஒரு போயிட்டு இருக்கிற கப்பல் மோதுது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு கைடன்ஸ் சரியா கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்க்கும்? இல்லை, இது நான் ஜட்ஜு கிடையாது. அப்போ இது கோர்ட்டுக்கு போகும்பொழுது உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் இப்போ நான் இன்னைக்கு கூட பார்லிமெண்ட்டில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இதற்கென ஒரு குழுவே அனுப்பப்படுகிறது. அப்போது தவறு யார் மேல் இருக்கிறது, யார் மேல் இல்லை. இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம், நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னா, நான் கொலை பண்ணலாம் தான் எல்லாருமே அக்யூஸ்ட் அப்படி தான் பேசுவாங்க. அதில் ஒன்றும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் அவங்க தொடர்ந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அரசு அவர்கள் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் லீக் ஆகிற அளவிற்கு அவர்களுடைய வெசல் மோசமாக இருந்துச்சா இதெல்லாம் கூட பார்ப்பாங்களே. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு தெரியல. உறுதியாக மத்திய அரசு இந்த இழப்பீடு என்பது அது உயிரினங்களுக்காக, அதாவது விலங்கினங்களுக்காக இருக்கலாம், கடல் வாழ் மீன்களுக்காக இருக்கலாம், ஆமைகளுக்காக இருக்கலாம், தாவரங்களுக்காக இருக்கலாம். இங்க என்னன்னா உயிர் இழப்பு ஒன்றும் இல்லை என்பது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா. மனித உயிரிழப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உயிரினங்களோட உயிரிழப்பு நிச்சயமா இருந்திருக்கிறது. நான் ரொம்ப நேரம் குறைவா இருக்கு, நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். இரண்டு பேர்த்தையும் இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். திரு சுந்தரராஜன் ஸ்டார்டிங். அதாவது ஒவ்வொரு பேரிடர் நடக்கும் பொழுதும் நம்ம அடுத்த பேரிடர் நடக்காமல் தடுக்க முடியுமா, அல்லது நடந்தால் இன்னும் அதிகமாக முன்னெச்சரிக்கை இருக்க முடியுமா, ப்ரிப்பேர்னஸ் அதிகமாக முடியுமா, ஒரு விஷயம் தான் நமக்கு தோணும். எவ்வளவோ பேரிடர்களை பார்த்த நாடு குறைஞ்சபட்சம் இந்த பேரிடர்லேருந்து நம்முடைய தற்காப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்ட்ராங்காக எடுத்து ஒரு டிசாஸ்டர் நடக்க முடியாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடந்தால் என்ன செய்யணும் விஷயத்தையும் முன்னெடுக்க கொஞ்சம் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர்டாக ஆனோம்னா நிச்சயமாக நாங்கள் இந்த விபத்து பாடம் கற்றுட்டா நிச்சயமாக நான் உண்மையிலே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக நாங்கள் யோசிப்போம். நம்ம ரொம்ப சுருக்கமாக சார் நேரம் ஒரே ஒரு இதை சொல்கிறேன். அதாவது கப்பல் துறைமுகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஆயில் கொண்டு வருது, எல்லா கப்பலும் இங்கே வருது. அதனால் அந்த துறைமுகத்தில் இவங்களும் முன்னெச்சரிக்கையாக இது மாதிரி எதாவது நடந்து இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கப்பல் கம்பெனி எல்லாருமே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அதனால் உடனடியாக அவர்கள் அந்த பணத்தை நஷ்டீட கோர்ட்டு வழக்கு தீர்ந்து கொடுக்கறதில்ல, இப்போவே வாங்குறதுக்காக இரண்டு அரசும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கும்னே நம்ம நம்புவோம். மாநில அரசு இந்த முறை நல்லாவே செஞ்சிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பல இதை நான் படிச்சேன். உங்களுடைய கருத்து நான் அருண்ட இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். இந்த விஷயம் நம்ம அனைவருக்கும் உணர்த்திய பாடம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? சென்னையோடைய பிரைட் ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய கடல் ஆமைகள் செத்து மடிஞ்சிட்டு இருக்கு, நம்மளுடைய டால்பின் செத்து மடிஞ்சிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் இது ஒரு மனிதர் ஹியூமன் சென்ட்ரிக் இதுவா பார்க்காம நம்முடைய கடல்வாழ் உயிரினங்கள் இத்தனை மடிஞ்சிட்டு இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு இது உணர்த்துது. அவைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் இது உணர்த்தியது என்னன்னா, சென்னையோட வெள்ளமா இருக்கலாம், புயலா இருக்கலாம், நம்ம கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ், துப்புரவு தொழிலாளர்கள், அவர்கள் தான் இன்னைக்கு கடல்ல இறங்கியும் பக்கெட்டா அள்ளிட்டு இருக்காங்க. அவர்களுடைய உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை இந்த நிகழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய தன்னார்வர்கள், நிறைய இளைஞர்கள் என்று பல்வேறு தரப்பினர்கள் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்று அங்கே நின்று பக்கெட்டா ஆடுறது அப்படிங்கறது இன்னைக்கு கேலியாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கடினமான பணியை செய்து கொண்டிருப்பவர்களே நம்ம நிச்சயமா அவர்களுக்கான நன்றிகளை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும். இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது நேர்களே, நமக்கு சுனாமி என்ற ஒரு விஷயம் வரும்போது அது புதிதாக இருந்தது. அதற்கு பிறகு சென்னையில் ஒரு பெரு வெள்ளம் என்பது புதிதாக இருந்தது. அதற்கு பிறகு புயல் என்பது ஒரு விஷயம், ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் புது புது பேரிடர்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல், எப்படி அதுக்கான அறிவியல் பூர்வ திட்டங்கள் இருக்கிறதா, ஒவ்வொரு முறையும் புதிதாக வரும்போது அதற்கான ஒரு சின்ன நெருக்கடி ஏற்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எந்த புதிய விஷயம் வந்தாலும் அதை எதிர்கொள்வது எப்படி என்ற புரிதல் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசுக்கே இல்லை என்றால் என்ன செய்வது என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அரசாங்கமும் தன்னால் இயன்றவரை இன்று பல்வேறு அமைச்சர்களும் சரி, பல்வேறு அதிகாரிகளும் சரி, ஒவ்வொரு முறையும் ஊடகங்களை சந்திக்கும் போது பல்வேறு விளக்கங்களை கொடுக்க முயற்சித்து வருகிறார்கள். 7 நாட்களாக பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த பணி முடிவடைய வேண்டும். அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய கடல் பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தாண்டி நம்மளுடைய கடல் பகுதியை காக்க வேண்டிய அவசியம் குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் இந்த விஷயம் கொடுத்து சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்களை தொடர்ந்து கற்போம். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் சந்திப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி.